தற்போது அண்மை செய்தி. அரக்கோணத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தால் சென்னை பெங்களூரு வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் தடம் புரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை வெளியாகி இருக்கிறது. அரக்கோணத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அரக்கோணத்திலிருந்து வாலாஜாவுக்கு கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிய சரக்கு ரயிலின் 3 பெட்டிகளை சரி செய்யும் பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தால் சென்னை பெங்களூரு வழித்தடத்தில் தற்போது ரயில் சேவை பாதிப்படைந்திருக்கிறது. அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து வாலாஜாவுக்கு சரக்கு ரயிலின் 3 பெட்டி கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கிய சரக்கு ரயிலின் 3 பெட்டிகளை சரி செய்யக்கூடிய பணியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விபத்தால் பெங்களூரு சென்னை வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் அருகே நடந்த சரக்கு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 3 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. அதை மீண்டும் சரி செய்யக்கூடிய முயற்சியில் ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அரக்கோணத்திலிருந்து வாலாஜாவுக்கு கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்ட அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் ரயில் சேவை பெங்களூரு மார்க்கமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எப்படி ரயில்கள் தடம் புரண்டன? விபத்துக்கான காரணம் என்ன? எப்பொழுது இந்த பிரச்சனை சரியாகும்? நிச்சயமாக அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து 6வது நடைமேடையில் இருந்து புறப்பட்ட ரயிலானது வாலாஜா ரயில் நிலையம் செல்ல இருக்கிறது. இந்த ரயிலானது பாத்தீங்கன்னா சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய ரயிலாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் அரக்கோணத்திலிருந்து கார்களை ஏற்றி செல்லக்கூடிய இந்த ரயிலானது பாத்தீங்கன்னாக்கா எம்டியாக செல்லக்கூடிய நிலையில் அரக்கோணம் ரயில் நிலையத்தை கடந்து சுமார் 300 மீட்டர்கள் கடந்திருக்கிற நிலையில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிருக்கிறது. 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாயிருக்கூடிய இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா தற்போது ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு அந்த ரயில் பெட்டியை மீட்டெடுக்கும் நிகழ்வுல ஈடுபட்டிருக்காங்கன்னா, இதன் காரணமாக பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக பெங்களூரு செல்லக்கூடிய வழித்தடம் மற்றும் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருப்பதி செல்லக்கூடிய மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்களானது ஆங்காங்கே நடுவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை லால்பாக் விரைவு ரயில், திருவனந்தபுரம் விரைவு ரயில், ஹூப்ளி விரைவு ரயில் ஆகிய 3 விரைவு ரயில்கள் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருத்தணி செல்லக்கூடிய மின்சார ரயில்களை திருவள்ளூர் ரயில் நிலையம் வரையை மட்டுமே இயக்க தெற்கு ரயில்வேயானது முதல்கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த ரயில் பெட்டிகளை மீட்டெடுக்கும் நிகழ்விற்கான ரெஸ்கியூ டீம் எனக்கூடிய அந்த படையானது தற்போது திருவள்ளூர் தாண்டி கொண்டிருக்கின்றன. மேலும் இன்னும் சிறிது 1 மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த ரயில் பெட்டிகளை தண்டவாளத்தில் இறங்கியுள்ள பெட்டிகளை மீட்டெடுக்கும் பணியில் ரயில்வே துறை அதிகாரிகள் ஈடுபட உள்ளனர். பின்னர் தான் இந்த ரயில் போக்குவரத்தானது சீராகப்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக இவ்வழியே செல்லக்கூடிய ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்குள் ஆளாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழித்தடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்று கூறலாம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.